அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது, முடிவாகிவிட்டது. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த எந்த தொகுதிகள் மற்றும் குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் புரோகிராம் என்ன போன்றவையெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். அதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகும். இந்த கூட்டணி எடப்பாடியாரின் தலைமையிலே இயங்கும் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். இது தவிர தமிழ்நாட்டு பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைய நிலைமையிலே அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் எந்த நிர்வாக பொறுப்பிலும் இல்லை. அதை அவர் அண்ணாமலை மிகுந்த மன முதிர்ச்சியுடன் மெச்சூரிட்டி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார். மாநில தலைவர் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு எனக்கு இதுவரையில் இருந்தது. இனிமேல் அப்படி இல்லை. நான் சுதந்திர பறவை, அடித்து விளையாடுவேன், சிக்ஸர் தான், இனிமேல் அடிக்கப் போகின்ற ஒவ்வொரு பந்தும் சிக்ஸர் தான் என்று அவர் உறுதியாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார். மேலும் உண்மை எது என்று நான் பார்க்கின்றேனோ அதை போட்டு உடைப்பது தான் என்னுடைய வேலையை தவிர பக்குவமாக நிதானத்துடனும் டிப்ளமேட்டிக்காகவும் பேசுவது என் வேலை அல்ல. அது என்னுடைய இயல்பும் அல்ல. இனிமேல் அந்த பக்குவமான நிதானமான போக்கையெல்லாம் அண்ணன் நயினார் அவர்கள் கடைப்பிடிப்பார். நான் என்னுடைய இயல்பிலே நிற்பேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதையெல்லாம் பார்த்தால் ஒரு விஷயம் மிக மிக தெளிவாக தெரிகின்றது. பாஜகவை விட அதிமுக பெரிய கட்சி மற்றும் இந்த கூட்டணி அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலே இயங்கும். மேலும் மாநில தலைவர் பதவியும் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் சென்றுவிட்டது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது 2026 பாஜக கூட்டணியின் சார்பிலே அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட போவது இல்லை. இதனால் பாஜக மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர் மிகுந்த ஏமாற்றத்துக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். அவர்களிலே சிலர் உண்மையை சொல்லப்போனால் கொதித்து போயிருக்கின்றார்கள். ஏனென்றால் அண்ணாமலையினால் அவர்கள் அவ்வளவு தூரம் ஈர்க்கப்பட்டு இருக்கின்றார்கள். இதிலே வியப்பதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தலைவர், மக்களை ஈர்க்கக்கூடியவர், அறிவும் தெளிவான சிந்தனையும் ஆற்றலும் அரசாங்கத்தை நேர்மையாக நடத்த வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணமும் கொண்டவர். அண்மை காலத்திலே பாஜகவிலே சேர்ந்திருக்கின்ற பலர் அண்ணாமலையினால்தான் பாஜகவிலே சேர்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயரத்திலே இருக்கின்ற அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கப் போவதில்லை என்பது அவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது. இதிலே ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. மேலும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லாததனால் தமிழ்நாட்டிலே பாஜகவின் வளர்ச்சி தடைப்படும் அல்லது முந்தைய வேகத்திலே இருக்காது, அதைவிட குறைவான வேகத்திலே தான் இருக்கும் என்றும் அவர்கள் கணிக்கின்றார்கள். அதிலே நிறைய உண்மையும் இருக்கின்றது. ஆனால் நிதர்சனம் என்ன? இந்த பாஜக அதிமுக கூட்டணியினாலே ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நன்மைகள் என்று சொல்வதை விட நன்மை என்று சொல்லலாம். ஏனென்றால் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரே ஒரு நன்மை, ஆனால் மிக 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 முக்கியமான நன்மை தான் தென்படுகின்றது. அது திமுகவை ஆட்சியிலே இருந்து அகற்றுவது. அண்ணாமலையின் ஆதரவாளர்களாக நாம் சொல்லலாம், கட்சி வளர்ச்சி முக்கியம். 26 ஆட்சியை பிடிக்க முடியாவிட்டால் என்ன, 31 பிடிக்கலாம். அதற்கு கட்சியின் வளர்ச்சி தான் முக்கியம். அதை பலி கொடுத்து விட்டு கூட்டணி அமைப்பது தவறு என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக நின்றால் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும், 100% ஆட்சிக்கு வரும். இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அது மட்டுமல்ல, அப்படி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சர்வநாசமாகும். அதன் பிறகு பாஜக வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? சாதாரணமாக உடல்நலம் சரியில்லாதவரை உடல்நலம் சரியாகும்படி செய்துவிடலாம். சீரியஸாக மிக மிக அதிகமான அளவிலே உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவருக்கும் செய்யலாம். ஆனால் அதிக முயற்சி தேவைப்படும். அநேகமாக காப்பாற்றிவிடலாம். ஆனால் நிச்சயமாக சொல்வதற்கில்லை. மூன்றாவதாக பேஷண்ட், நோயாளி இறந்தே போய்விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கப்புறம் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே என்னதான் நாம் தொலைநோக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உடனடி தேவைகளும் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. இந்த விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து யோசித்தீர்கள் என்றால் நான் சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு இருக்கின்ற சில பாஜக ஆதரவாளர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணியினாலே மற்றும் அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்தது, இவற்றாலெல்லாம் மிகுந்த மனக்கசப்பும் குறிப்பும் அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், இப்படி செய்துவிட்டார் அமித்ஷா, இந்த கூட்டணியை நான் ஏற்கவில்லை, ஊழலிலே
திமுகவுக்கு எந்த விதத்திலும் அதிமுக குறைந்தது இல்லை. எனவே இந்த கூட்டணியை நான் புறக்கணிக்கப் போகின்றேன். பாஜக ஆதரவாளராக இருந்தபோதிலும் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் என்னுடைய ஆதரவு. வருகின்ற தேர்தலிலே நாத்தாக்காவுக்கு சீமான் அவர்கள் கட்சிக்குத்தான் வாக்களிக்கப் போகின்றேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது சரியில்லை. அவ்வளவு விரைவிலே நம்பிக்கை இழக்கக்கூடாது. இதற்கு முன்னாலே கூறிய காரணங்களை எல்லாம் நன்றாக யோசித்து பாருங்கள், புரியும். எனவே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நிதானம் அடைய வேண்டும். பாஜகவை ஆதரிக்க வேண்டும். அண்ணாமலை அவர்களே தொடர்ந்து பாஜகவைத்தான் ஆதரித்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அரசியல் நிகழ்வுகள் முடிவுகள் பல கூறுகளை உள்ளடக்கியவை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் காத்திருக்கின்றன பாஜகவிலே. ஏனென்றால் அவரிடம் அவ்வளவு திறமை இருக்கின்றது. இதை நாமும் அறிவோம், அமித்ஷா அவர்களும் அறிவார் மற்றும் மோடி அவர்களும் அறிவார். திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் மந்திரி என்கின்ற பதவிக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் பிரதமர் என்கின்ற பதவிக்கே தகுதி வாய்ந்தவர். அப்படிப்பட்ட தலைமை பண்புகளை எல்லாம் வெகு விரைவிலேயே அந்த பண்புகளை உடையவரின் இளமை காலத்திலேயே கண்டுபிடித்து காலம் செல்ல செல்ல தகுந்த அளவிலே தகுந்த இடத்திலே அவர்களை பயன்படுத்தி கொள்வது என்பது பாஜகவின் அருமையான திட்டங்களிலே ஒன்று. வயது வாரியாக பாருங்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், தேவேந்திர ஃபட்னவிஸ், அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யா என்று பலர் வரிசை கட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பாஜக அண்ணாமலை அவர்களை நாட்டுக்கு சிறந்த வழியிலே பயன்படுத்தாமல் விட்டுவிடும் என்று நம்புவது மடமையாகும். அப்படிப்பட்ட எண்ணத்திலே பிரமையிலே எவரும் சிக்கிக் கொண்டு விடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். அதிமுக என்ன ரொம்பவும் உத்தமமா என்று கேட்காதீர்கள். சில சமயத்திலே ஒரு பெரிய தீமையை எதிர்த்து போராடுவதற்கு சிறிய தீமையோடு கூட்டு சேர்ந்து கொள்வது அவசியமாகின்றது. மேலும் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்திலே தான் திமுகவுக்கு அதிமுக எந்த விதத்திலும் குறைவுபட்டது இல்லை. ஆனால் பல விஷயங்களை யோசித்து பாருங்கள். திமுக அடிப்படையிலேயே ஒரு தீய சக்தி, ஆனால் அதிமுக அப்படி இல்லை. அந்த வேறுபாட்டை நாம் அனைவரும் நன்கு உணர வேண்டும். அடிப்படையிலேயே தீய சக்தி, தொடத்தகாதது என்று சொல்லும்படியாக இந்தியாவிலே இன்று 3 கட்சிகள் இருக்கின்றன. 1 திமுக, 2 திரிணாமுல் காங்கிரஸ், 3 ஆம் ஆத்மி பார்ட்டி. அதிமுக, சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான ராஷ்டிரியவாத காங்கிரஸ், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி, நவீன் பட்நாயக் அவர்கள் தலைமை தாங்குகின்ற பிஜு ஜனதாதள், ஏன் லல்லு பிரசாத் அவர்களின் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள், இவற்றிலெல்லாம் நிறைய குறைகள் இருக்கின்றன. ஆனால் இவை அடிப்படையிலேயே தீய சக்திகள் என்று சொல்லிவிட முடியாது. எனவே சிந்திப்பீர், பிஜேபியை தொடர்ந்து ஆதரிப்பீர், அதிமுக பாஜக கூட்டணிக்கு மனமுவந்து வாக்களிப்பீர். நல்லது நடக்கும், கவலை வேண்டாம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.